Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் பார்க்க போறோம்ங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். Today I'm going to teach you very interesting topic. I'm going to teach you a single word, okay? So the single word வந்து நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். Okay? அது என்ன வார்த்தை அப்படினு பாத்தீங்கன்னா also. So இந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். Okay? Also அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை சேர்த்து சொல்லும்போது ஓகே கூட அப்படினு சொல்லுவாங்க இல்ல மேலும் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே? தமிழ்ல வந்து மேலும் கூட இந்த மாதிரி இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஓகே, சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தன் அவங்க கிட்ட சொல்றான் நான் சந்தோஷமா இருக்கேன். இப்போ என்ன பார்த்து ஒருத்தர் சொல்றான் செந்தில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் அவனை பார்த்து பதில் சொல்றேன் நானும் சந்தோஷமா இருக்கேன், நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, இப்ப அவன் சொல்றான் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த நானும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தன் சொல்றான் அவனும் வீட்டுல இருக்கான். ஸோ நானும் அவனும் அவளும் அவர்களும் அப்படி சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த ஆல்சோ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். பட் அது எந்தெந்த இடத்துல கரெக்டா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நானும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். ஓகே, நானும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். இப்ப நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. ஓகே, so I will go to school tomorrow. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். ஸோ இது நானும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன் நானும் அப்படின்னு சொல்லும் போது யூ ஹாவ் டு ஆட் திஸ் வேர்ட் டு திஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல நம்ம வந்து இந்த வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். பட் எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐக்கு அப்புறமா ஆட் பண்ணுவீங்களா, இந்த இடத்துல ஆல்சோ போடணுமா, இல்ல இந்த இடத்துல ஆல்சோ வருமா, எந்த இடத்துல போடணும் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இங்க பாருங்க, ஐ ஆல்சோ வில் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல ஐ வில் ஆல்சோ கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஸோ ஐ எம் கோயிங் டு டெல் யூ, ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ இன் டீடைல் அபவுட் திஸ் வேர்ட் ஆல்சோ. ஓகே, பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா பி வெர்ப்ஸ் அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது இந்த ஆல்சோங்கிற வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹியர் ஐ ஹேவ் ரிட்டன் ஃபியூ சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சென்டென்சஸ்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஐ அம் கோயிங் டு டீச் யூ ஒன் திங். ஓகே, ஸோ டு யூ ரிமெம்பர் த கான்செப்ட் ஆஃப் பி வெர்ப்? பி வெர்போட கான்செப்ட் எல்லாரும் தெரியுமா? ஸோ பி வெர்ப் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிற டிஸ்கிரைப் பண்றதுதான் பி வெர்ப். ஓகே, ஸோ நான் வீட்டுல இருக்கேன், நான் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட்டை குறிக்குது. ஓகே, ஸோ பிரசன்ட்டை குறிக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பி வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள், ஆம், இஸ், ஆர் இந்த 3 பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஆம் வந்து எந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம்னா ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஹீ ஐ மீன் இஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி, யூ அண்ட் தே இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலா இருந்தது அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் பி வெர்ப். ஓகே, ஸோ இங்க பாருங்க, நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்க சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஸோ ஐ வந்துச்சுன்னா நம்ம ஆம் போடுவோம். ஓகே, ஐ ஆம் வீட்டில் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வீட்டில், அப்புறம் ஸ்கூல்ல, காலேஜ்ல. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹோம் அண்ட் ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி யூ ஷுட் யூஸ் த ப்ரிபோசிஷன் அட். அட்டுங்கிற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தணும். ஓகே, நான் வீட்டில் இருக்கேன்னா வீட்டில், அட் ஹோம், அட் ஸ்கூல்னா ஸ்கூல்ல, அட் காலேஜ்னா கல்லூரியில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐ ஆம் அட் ஹோம், இது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அந்த சென்டென்ஸே கொஞ்சம் மாறி இருக்கு. நானும் வீட்டில் இருக்கிறேன். நானும் ஒரு வார்த்தை, அது மேலும் அடிஷனலா செய்யறது இல்லையா, நானும் அப்படின்னு சொல்றீங்க.
ஓகே, சோ இதுக்கு தான் நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆல்சோங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அது எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பாருங்க. ஐ ஆம் அட் ஹோம்னா நான் வீட்டில் இருக்கேன், நானும் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பி வெர்புக்கு அப்புறமா அந்த ஆல்சோவை போடணும். ஓகே, ஐ ஆம் ஆல்சோ அட் ஹோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து பி வெர்ப்ஸ், ஓகே, பி வெர்ப் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது எப்பவுமே அந்த பி வெர்புக்கு அப்புறமா தான் இந்த ஆல்சோங்கிற வார்த்தை வரும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் ஆல்சோ அட் ஹோம், நானும் வீட்டில் இருக்கேன், அவனும் வீட்டில் இருக்கான் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. he is also at home. ஓகே, he is also at home. ஹீக்கு அப்புறம் நம்ம இஸ் போடுவோம். ஓகே, he is also at home, அவனும் வீட்டில் இருக்கான். she is also at home, அவளும் வீட்டில் இருக்கிறாள். செந்தில் is also at home, செந்திலும் வீட்டில் இருக்கான். That's it. Okay, so you have to use this word also after the be verb. You should not use this word also before the be verb. Be verb-க்கு முன்னாடி போட்டீங்கன்னா தப்பு. Okay, I also am at home அப்படின்னா so that is incorrect. Okay, that is incorrect sentence order. Okay, next, அவனும் என்னுடன் இருக்கிறான், அவனும் என் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹி வந்தா இஸ் போடும், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஹி இஸ், அவனும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஹி இஸ் ஆல்சோ. ஓகே, ஹி இஸ் ஆல்சோ என்னுடன் அப்படின்னு இருக்கு. உடன் அப்படின்னா தமிழ்ல, ஐ மீன் உடன் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன? வித். ஓகே, வித், என்னுடன் அப்படின்னா வித் மீ. He is also with me. He is also with me. அவனும் என் கூட இருக்கான். ஓகே, இதே இது ராமு என் கூட இருக்கான் அப்படின்னா ராமு is also with me. செந்திலும் என் கூட இருக்கான் அப்படின்னா செந்தில் is also with me. ஓகே, that's it. ஸோ இங்க பாருங்க, இஸ்ங்கிறது ஒரு பி வெர்ப், அதுக்கப்புறமா தான் ஆல்சோ வரணும். நெக்ஸ்ட், அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே வந்தா என்ன வரும்? ஆர். ஓகே, they are also, எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக, happy. they are also happy. they are also happy, அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. that's it. அப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப be verb வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா also வரும். that's it. இது வந்து presentல நம்ம இந்த be verbs பயன்படுத்துவோம். ஸோ இதே மாதிரி பாஸ்ட்டுக்கும் இருக்கு. ஓகே, இதே மாதிரி present இருக்கு, இதே மாதிரி past இருக்கு. பாஸ்ட்னா என்னது? நானும் வீட்டில் இருக்கேன் இருக்கு. பாஸ்ட்ல எப்படி சொல்லுவீங்க? நானும் வீட்டில் இருந்தேன். ஓகே, அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றது. ஸோ அதுல வந்து எப்படி இந்த ஆல்சோங்கிற வார்த்தை யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். பட் யூ ஹாவ் டு ரீட் தீஸ் சென்டென்சஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ இங்க பாருங்க, நான் பள்ளியில் இருந்தேன். பள்ளினா ஸ்கூல். ஓகே, நான் பள்ளியில் இருந்தேன், நானும் பள்ளியில் இருந்தேன், நாங்களும் பூங்காவில் இருந்தோம், அவளும் எங்களுடன் இருந்தாள். ஓகே, அவளும் எங்களுடன் இருந்தாள், அண்ட் அவர்களும் சென்னையில் இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க பாருங்களேன், இது எல்லாமே வந்து பாஸ்ட், முடிஞ்ச விஷயத்த குறிக்குது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வாஸ், இன்னொன்று வந்து வேர். ஓகே, வாஸ் வந்து நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர். சிங்குலர்னா ஐ, ஓகே, ஹி, ஷி, இட், அந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூ, வி, தே, ப்ளூரல், இது எல்லாமே வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், நான் பள்ளியில் இருந்தேன். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஸ்கூல்ல இருந்தேன்னு சொல்லணும், ரொம்ப சிம்பிள். ஸோ நான், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஸோ ஐ அப்படிங்கிறது நான், ஒரு சிங்குலர். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் பி வெர்ப். ஸோ ஐ வாஸ் பள்ளியில் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஐ வாஸ்னா நான் இருந்தேன், எங்க? பள்ளியில், ஸ்கூல், அட் ஸ்கூல். நெக்ஸ்ட், நானும் பள்ளியில் இருந்தேன். நான் ஸ்கூல்ல இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் அட் ஸ்கூல். நானும் பள்ளியில் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? அந்த ஆல்சோங்கிற வார்த்தையை சேர்க்கணும். ஓகே, எங்க சேர்க்கணும்? பி வெர்ப் வந்தா பி வெர்புக்கு அடுத்து சேர்க்கணும். ஓகே, இங்க பாருங்க, அப்ப இதுதான் பி வெர்ப், இதுக்கு அடுத்து அந்த ஆல்சோங்கிற வார்த்தையை சேர்க்கணும். ஐ வாஸ் ஆல்சோ
at school. I was also at school. நானும் ஸ்கூல்ல இருந்தேன். I was also at school yesterday. நானும் நேத்து ஸ்கூல்ல இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட், நாங்களும் பூங்காவில் இருந்தோம். நாங்களும் பார்க்ல இருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வி, அது ஒரு ப்ளூரல். ஓகே, ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க பாஸ்ட்ல? வேர். ஆல்சோ at the park. நாங்களும் பூங்காவில் இருந்தோம். You can use the preposition at here. Okay, so இதே இது நாங்களும் ஹோட்டல்ல இருந்தோம் அப்படின்னா we were at the hotel. நாங்களும் கடையில இருந்தோம் அப்படின்னா we were also at the shop. Okay, so hotel நாங்களும் ஹோட்டல்ல இருந்தோம் அப்படின்னா we were also at the hotel. So you can say like that. Next, அவளும் எங்களுடன் இருந்தாள். அவளும் எங்களுடன் இருந்தாள் அப்படின்னு இருக்கு. இங்க சப்ஜெக்ட் யாரு? அவள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? she. ஸோ இது வந்து அவள் அப்படிங்கிறது ஒருத்தரை குறிக்கிறது, சிங்குலர். ஸோ நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். she was also எங்களுடன் அப்படின்னு இருக்கு. எங்களுடன் அப்படின்னு அப்படி சொல்லுவீங்க with us. நான் எங்களுடன். she was also with us. she was also with us. அவளும் எங்களுடன் இருந்தாள். நெக்ஸ்ட், அவர்களும் சென்னையில் இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அவங்களும் சென்னையில இருந்தாங்க. ஓகே, சோ இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? அவர்களும், அவர்கள் தான் இங்க வந்து சப்ஜெக்ட், தே. சோ அதனால நம்ம வேர் யூஸ் பண்ணோம். தே அப்படிங்கிறது ப்ளூரல், சோ யூ ஹாவ் டு யூஸ் தி verb were here. they were, அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் அப்படின்னு சொல்றதுக்கு they were also சென்னையில் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஊர் பேர் வந்தது அப்படின்னா you have to use the preposition in. Okay, they were also in Chennai. That's it. Okay, they were also in Chennai. அவங்களும் சென்னையில இருந்தாங்க. So if you say this sentence like they also were in Chennai அப்படின்னு சொன்னா தப்பு. Okay, so you have to use this also in the correct place in a sentence. ஒரு சென்டென்ஸ்ல கரெக்டான இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ப்ரெசென்ட்ல எங்க யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம், அண்ட் தென் பாஸ்ட்ல எங்க யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ஆல்சோ அப்படிங்கிற வார்த்தையை பி வெர்ப்ல வந்து ஸோ ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ். ஓகே, அது எங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபியூச்சர்ல, ஓகே, ஸோ பி வெர்ப்லயே வந்து ஃபியூச்சர் இருக்கு. ஸோ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட், சந்தோஷமாக இருந்தேன்னா பாஸ்ட், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அது ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல இங்க ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், சிங்குலர், ப்ளூரல், பேரு எது வந்தாலும் நீங்க will be தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க, நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றது, இருப்பேன் அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்குது. ஸோ இங்க எது சப்ஜெக்ட்? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் will be தான். ஐ will be happy. நான் சந்தோஷமாக இருப்பேன். நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நானும் சந்தோஷமாக இருப்பேன் சொல்றதுக்கு இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் வந்திருக்கு. வில் பி அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் வந்தா இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு அடுத்து போட்டக்கூடாது ஆல்சோவை. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் நடுவுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து போடணும். ஓகே, இங்க பாருங்க, ஐ வில் ஆல்சோ பி ஹாப்பி. ஐ வில் ஆல்சோ பி ஹாப்பி. நானும் சந்தோஷமா இருப்பேன். இது எப்படி சொல்லக்கூடாது? I will be also happy அப்படி சொல்லக்கூடாது. I will also be happy. I'll also be happy. Okay, next, ராமு நாளை என்னுடன் இருப்பான். ராமு நாளைக்கு என் கூட இருப்பான். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? ராமு will also be with me. ஓகே, நாளை அப்படின்னா tomorrow. Ramu will also be with me tomorrow. Ramu will also be with me tomorrow. இது எப்படி சொல்லக்கூடாது? Ramu will be also with me tomorrow அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, Ramu will also be with me tomorrow. Next, நானும் அங்கே இருப்பேன். நானும் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ நானும் I will also be there. அங்கே அப்படின்னா there. ஓகே, I will also be there. நானும் அங்க இருப்பேன். That's it. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ will be வரும்போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல நீங்க ஆல்சோங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, will be க்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. I will be also happy அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, I will also be happy. That's it. ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல வரைக்கும் எதுவும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு?
Do you understand this concept? எப்படி இருக்கு இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்க போறேன். ஓகே, ஒரு 3 sentences கொடுக்க போறேன். நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் டென்சஸ்ல நம்ம எங்க இந்த ஆல்சோங்கிற வேர்டை யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு 3 sentences கொடுத்துருக்கேன். ஓகே, ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு. நானும் டாக்டரா இருக்கேன், அவனும் காலேஜ்ல இருந்தான், அவளும் அங்கே இருப்பாள். ஓகே, இது ப்ரெசென்ட், இது பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, நானும் ஆன்சர் சொல்றேன், அதுக்குள்ள நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ உங்களோட மார்க்கிங் கமெண்ட்ல சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம டென்சஸ்குள்ள நான் போறேன். ஓகே, இங்க பாருங்க, நானும் மருத்துவராக இருக்கிறேன் ப்ரெசென்ட். ஸோ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஐ. ஓகே, ஐ ஆம், நான் இருக்கிறேன். நானும் அப்படின்னா ஐ ஆம் ஆல்சோ. ஐ எம் ஆல்சோ அப்படின்னா நானும் இருக்கிறேன். எப்படி? மருத்துவராக. ஐ எம் ஆல்சோ அ டாக்டர். தட்ஸ் இட். ஐ எம் ஆல்சோ அ டாக்டர். நானும் டாக்டரா இருக்கேன். ஐ எம் ஆல்சோ அ டீச்சர். நானும் டீச்சரா இருக்கேன். ஓகே, ஐ எம் ஆல்சோ அன் இன்ஜினியர். நானும் இன்ஜினியரா இருக்கேன். ரைட். ஸோ நீங்களா தான் ஓனா நிறைய சென்டென்சஸ் கத்துக்கணும். ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்து யூ ஹாவ் டு லேர்ன் மெனி சென்டென்சஸ். ஓகே, நெக்ஸ்ட், அவனும் கல்லூரியில் இருந்தான், பாஸ்ட். ஸோ அவன் இருந்தான் அப்படின்னா he was. அவன் இருந்தான். அவனும் இருந்தான்னா he was also. எங்க? கல்லூரியில், at college. he was also at college. அவனும் காலேஜ்ல இருந்தான். நெக்ஸ்ட், அவளும் அங்கே இருப்பாள். அவள், she. இருப்பாள் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப will. அவளும் வந்திருக்கனால she will also be there. That's it. So will also be, இதை மட்டும் மறந்துடக்கூடாது. will be அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம அந்த ஆல்சோ போடுறோம். That's it. ஈஸியா இருக்கா? ஓகே, நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் டைம் will teach you how to use this word also in tenses. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருந்து ஒரு சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அவனும் வரான், நானும் போறேன், அவளும் விளையாடுகிறாள், அண்ட் தென் என் நண்பர்களும் தேர்விற்காக படிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டென்சஸ்குள்ள வந்துட்டோம். எல்லாருக்குமே தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து வெர்ப் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இதுதான் சிம்பிளான ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுல ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். he, she, it வந்தா மட்டும் வெர்போட எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்ப்போம். ஓகே, இங்க பாருங்க, அவனும் வருகிறான் அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் என்னது? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. ஓகே, சோ அடுத்து என்ன? வெர்பு. வர்றான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. ஓகே, அவனும் அப்படின்னு இருக்கிறதுனால he also அதுக்கு முன்னாடி போடுறீங்க. ஓகே, he also come போட்ட தப்பு. he, she, it வந்தது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல வெர்போட எஸ் சேர்ப்போம். இதெல்லாம் ரூல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். he also comes, அவ்வளவுதான். he also comes, அவனும் வருகிறான். தட்ஸ் இட். ஸோ இந்த விஷயம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்சஸ்ல தான் இந்த மாதிரி மெயின் வெர்பலா இருக்கும். ஸோ கம், பிளே, குக், ஈட், அந்த மாதிரி நிறைய வெர்பு இருக்கும். ஓகே, ஸோ அந்த வெர்புக்கு முன்னாடி தான் நீங்க இந்த ஆல்சோ யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், நானும் போகிறேன் அப்படின்னு இருக்கு. நானும், நான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ ஆல்சோ கோ. நானும் போகிறேன். ஐ ஆல்சோ கோ வித் them. நானும் அவன் கூட போறேன். நெக்ஸ்ட், அவளும் விளையாடுகிறாள். அப்படின்னு சொல்றீங்க. சோ அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she ஆல்சோனா அவளும். சோ விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. சோ he, she, it வந்திருக்கு, she வந்திருக்கு, அதனால வெர்போட எஸ் சேர்க்கிறேன். she also plays. இது எப்போ அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ஸ்ல மட்டும்தான். நெக்ஸ்ட், என் நண்பர்களும் தேர்விற்காக படிக்கிறார்கள். என் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. ஸோ என் நண்பர்கள் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஸ்டடி. தட்ஸ் இட். ஸோ இங்க வந்து நம்ம எஸ் சேர்க்கணும், இஎஸ், ஐஎஸ் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அது ப்ளூரல். மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல் வந்தாலும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகே, ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஸ்டடி ஃபார் த எக்ஸாம். தேர்விற்காக, ஃபார் த எக்ஸாம். தட்ஸ் இட். ஓகே, சிம்பிளா இருக்கா?
ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ஆல்சோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி மெயின் வெர்புக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட்ல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன். பாஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, அவனும் வருகிறான் அப்படின்னு இருக்கு, அவனும் வந்தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன், எல்லாமே பாஸ்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ நானும் சாப்பிட்டேன், அவனும் என் கூட வந்தான், அவங்களும் கிரிக்கெட் விளையாண்டாங்க, நீயும் சிரிச்ச, அவளும் நன்றாக நடனம் ஆடினாள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும், சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு, அவ்வளவுதான். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்புக்கு முன்னாடி நீங்க ஆல்சோ போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இதுல. ஓகே, பட் ரிமெம்பர் யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் ஹியர். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்கு, நானும். ஐ ஆல்சோ. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈட். சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு அதோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்றீங்க, ஐ ஆல்சோ ஏட். அவனும் என் கூட வந்தான், அவனும் என் கூட வந்தான் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவனும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஹி ஆல்சோ. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கேம். ஹி ஆல்சோ கேம். என்னுடன், வித் மீ. ஓகே, ஹி ஆல்சோ கேம் வித் மீ. அவனும் என் கூட வந்தான். நெக்ஸ்ட், அவர்களும் கிரிக்கெட் விளையாடினார்கள், அவங்களும் கிரிக்கெட் விளையாண்டாங்க. ஸோ அவர்களும், அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஆல்சோனா அவர்களும், தே ஆல்சோ. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? பிளேட். தே ஆல்சோ பிளேட் கிரிக்கெட். நெக்ஸ்ட், நீயும் சிரித்தாய், நீயும் சிரிச்ச அப்படின்னு சொல்லுவோம்ல, நீயும், யூ ஆல்சோ. சிரிக்கிறதுக்கு என்னது? லாஃப். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? லாஃப்ட். You also laughed. நீயும் சிரிச்ச. ஓகே, நெக்ஸ்ட், அவளும் நன்றாக நடனம் ஆடினாள், அவளும் நன்றாக நடனம் ஆடினாள். ஸோ அவளும், she also. நடனம் ஆடுறதுக்கு என்னது? டான்ஸ். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? டான்ஸ்ட். நன்றாக அப்படின்னு இருக்கு, வெல். she also danced well. she also danced well. That's it. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட், ஃபியூச்சர்ல நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஐ ஹவ் ரிட்டன் few sentences here. ஓகே, ஸோ நானும் வருவேன், அவனும் நாளைக்கு அங்க போவான், அவளும் என்னுடன் சமைப்பாள், அவர்களும் அவனுக்கு உதவி செய்வார்கள், நானும் கார் வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இது எல்லாமே ஃபியூச்சர். வருவேன், போவான், சமைப்பால், உதவி செய்வார்கள், வாங்குவேன், ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தை. இதுக்கு ரொம்ப சிம்பிள். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து வில் போடுவீங்க, அடுத்து verb. இதுதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ நானும் வருவேன், ஐ போடணும், சப்ஜெக்ட். அடுத்து என்ன போடுவீங்க? வில் போடணும். அடுத்து என்னது? வருவேன் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம். ஸோ வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருந்தாலே போதும். ஸோ நானும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் ஆல்சோ. வெர்புக்கு முன்னாடி தான் ஆல்சோ போடணும். வில், இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்ப்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வில், இஸ், ஆம் அதெல்லாம் வந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு அப்புறமா தான் நீங்க ஆல்சோ போடணும். ஓகே, இந்த மாதிரி மெயின் வெர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்திருக்கும். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வில் ஆல்சோ கம். ஐ வில் ஆல்சோ கம் வித் யூ. நானும் அவன் கூட வருவேன். நெக்ஸ்ட், அவனும் நாளை அங்கே போவான், அவனும் நாளைக்கு அங்க போவான். ஸோ அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he will also. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இதான் வெர்பு. he will also go. அங்கேனா there. he will also go there tomorrow. நெக்ஸ்ட், அவளும் என்னுடன் சமைப்பாள் அப்படின்னு இருக்கு. அப்ப எப்படி சொல்லுவீங்க? அவள்னா she. she will also. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? cook. என்னுடன் அப்படின்னா with me. she will also cook with me. நெக்ஸ்ட், அவர்களும் அவனுக்கு உதவி செய்வார்கள், அவங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they will also. இங்க வெர்ப் எது? உதவி செய்யறது. இங்கிலீஷ்ல என்னது? help. அவனுக்கு help him. help to him போடணும் அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், நானும் கார் வாங்குவேன், நானும் கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நானும், ஐ வில் ஆல்சோ.
வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல buy a car. நானும் கார் வாங்குவேன். I'll also buy a car. I'll also buy a car. That's it. அப்போ இந்த ஆல்சோங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பி வெர்ப்ல எங்கெங்க பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டென்சஸ்ல நம்ம எங்கெங்க பயன்படுத்தணும், ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ல எங்கெங்க பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது தவிர கண்டினியூஸ் டென்ஸ்லயே நம்ம பயன்படுத்தும். இது தவிர நிறைய இடங்கள் நம்ம பயன்படுத்தும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்லாம் இருக்கு. நான் படிச்சுட்டு இருக்கேன், ஐ எம் ஸ்டடியிங். நானும் படித்து கொண்டிருக்கிறேன், ஐ எம் ஆல்சோ ஸ்டடியிங். ஓகே, அந்த மாதிரி இடங்களையும் பயன்படுத்தும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 3 to 4 சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நானும் விளையாடிட்டு இருக்கேன், விளையாடி கொண்டிருக்கிறேன், கண்டினியூஸ் டென்ஸ், ஐஎன்ஜி சேர்ப்போம்ல அது. ஸோ நானும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, நான்னா ஐ. இங்க கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறதுனால ஆம், இஸ், ஆர் பயன்படுத்துவோம். ஓகே, ஐ ஆம் ஆல்சோ. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஐ ஆம் ஆல்சோ பிளேயிங். நானும் விளையாடிட்டு இருக்கேன், ஐ எம் ஆல்சோ பிளேயிங். பிளேயிங் அப்படிங்கிறது வேர்பு, அதுக்கு முன்னாடி வரும். இந்த மாதிரி ஒரு ஆக்சிலரி வேர்ப் இருந்தது அப்படின்னா அதுக்கு அப்புறமா வரும். ஓகே, அவனும் என் கூட பேசிட்டு இருக்கான். ஸோ அவன், ஹீ. ஹீ இஸ் ஆல்சோ அப்படின்னா அவனும், ஹீ இஸ் ஆல்சோ அவனும். என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறான், ஹீ இஸ் ஆல்சோ டாக்கிங் வித் மீ. என்னுடனா வித் மீ. ஓகே, நெக்ஸ்ட், அவர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவர்கள்னா தே ஆர் ஆல்சோ வந்து கொண்டிருக்கிறார்கள், கண்டினியூஸ் ஐஎன்ஜி சேர்க்கணும். தே ஆர் ஆல்சோ கமிங் ஹியர். தே ஆர் ஆல்சோ கமிங் ஹியர். அவங்களும் இங்கே வந்துட்டு இருக்காங்க. தட்ஸ் இட். இன்னைக்கு நம்ம இந்த ஆல்சோ வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி வீட்டில் இந்த ஆல்சோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன், ஒரு 3 சென்டென்சஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க உங்களுக்கான சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ நானும் பார்த்தேன், நானும் வாங்கினேன், நானும் உன் கூட வருவேன் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ரொம்ப சிம்பிள். இது என்ன டென்ஸ்ன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, நானும் பார்த்தேன், பார்த்தேன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது பாஸ்ட். ஸோ நானும் அப்படின்னா ஐ ஆல்சோ. பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சி, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன சா. ஐ ஆல்சோ சா. நானும் பார்த்தேன். நெக்ஸ்ட், நானும் வாங்கினேன். இதுவும் பாஸ்ட் தான். ஐ ஆல்சோ. வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பை, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன பாட். ஐ ஆல்சோ பாட். நெக்ஸ்ட், நானும் உன்னுடன் வருவேன் அப்படின்ட்டு இருக்கு. நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ நானும் உன்னுடன் வருவேன் ஃபியூச்சர். ஓகே, அப்ப என்ன வரும் ஐ வில் ஆல்சோ. ஓகே, ஐ வில் ஆல்சோ. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம். உன்னுடன் வித் யூ. That's it. So I will also come with you. I will also come with you. நானும் உன் கூட வருவேன். That's it. வாசிச்சு பாருங்க. I also saw. நானும் பார்த்தேன். I also bought. நானும் வாங்கினேன். I will also come with you. நானும் உன் கூட வருவேன். Okay, that's it. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? Is it easy? ஈஸியா இருந்ததா? ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, நல்லா புரிஞ்சுட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யுவர் ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நானும் சாப்பிடுகிறேன், நானும் சாப்பிட்டேன், நானும் சாப்பிடுவேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, 1 minute பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. ரைட்? ஓகே, ஸோ கண்டிப்பாக அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா சீக்கிரத்துல இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகே, மறக்காம உங்க ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.